Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு ஒரு மினி மேக்கப் ஹால். ரீசெண்டா NYB பிராண்ட்ல நிறைய அமேசிங்கான மேக்கப் ஸ்டப்ஸ் ஏன் கண்ணில் பட்டுச்சு. சில புது ஃபவுண்டேஷன்ஸ், ஐஷேடோ பேலட்ஸ், ஹைலைட்டர்ஸ், பிளஷஸ், அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட என்னென்ன நான் பிக் பண்ணிருந்தேன் அப்படின்றத காமிக்க போறேன். ரேண்டம் ஸ்டப்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட NYBயோட ஐஷேடோ பேலட்ஸ் இருக்கு. இதுல வந்து 9 கலர்ஸ் இருக்கு ஒரு பேலட்ல. அண்ட் உங்களுக்கு 299 rupeesக்கு கிடைக்கும் ஒரு பேலட், ஈச் பேலட். ஸோ நான் இங்க வந்துட்டு பெப்பி பிங்க்ஸ் அப்படின்ட்டு ஒரு மேட் பிங்க்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேலட் எடுத்திருக்கேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஷிம்மர் ஷேட்ஸ் மாதிரி இருக்கு. மீதியெல்லாம் ரெட்ஸ் அண்ட் பிங்க்ஸ், ரெட், பிங்க் அண்ட் ப்ரௌன் மேட் கலர்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்மோக்கி வேரியன்ட் மாதிரி எடுத்திருக்கேன், ஸ்மோக்கி ஷோ அப்படின்ட்டு. இதுல வந்து நிறைய பிளாக், கிரே அண்ட் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஷிம்மரி காப்பர் பிரான்ஸ் மாதிரியான கலர்ஸ் இருக்கு. நான் வந்து ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறேன். பேசிக்கலி எல்லாத்தையும் நான் இப்போதான் ஓப்பன் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரியும் இருக்க போது நான் ஒரு சில கலர்ஸ் வந்து நான் பேக் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஐஷேடோ மட்டும் நான் எதுவுமே போடலை. இந்த பேலட்ல இருக்க கலர்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ பிக்மெண்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ சில மேட் கலர்ஸ் அண்ட் சில ஷிம்மர் கலர்ஸ் வந்து நான் பிக் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இட்ஸ் நைஸ்லி பிக்மெண்டட். ரொம்ப பயங்கரமும் கிடையாது, ரொம்ப மொக்கையும் கிடையாது. கண்ணில் போட்டு பார்ப்போம் நம்ம. நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேட் ஷேட் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷில் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணு மேலே பேக் பண்ணுறேன். இன்னொன்று, என்னுடைய ஐலிட்ஸில் வந்துட்டு ஒரு பேஸ் ஒன்றுமே இல்லை. நான் டைரெக்டாக போடுறேன். கன்சீலர் எதுவுமே இல்லைலாம் ரிமூவ் பண்ணி அப்படியே இருக்குது. ப்ரஷில் நல்லா இருக்குது அண்ட் டீசென்ட்லி பிக்மெண்டட். இதையே கையில் போட்டு பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான பேஸோட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மீதிப்படி இது நல்லா வேரபிளான ஒரு ஷேட் மாதிரி தான் இருக்குது. ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் பார்ட்டில் பேக் பண்ணி பார்க்குறேன். நான் இந்த பேலட்லாம் வச்சு ப்ராப்பராக ஒரு லுக் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் கூடிய சீக்கிரம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஓகே, ஏன்னா நான் ப்ராப்பரான பேஸ்லாம் எல்லாமே இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கே இது ஒரு டீசெண்டான கவரேஜ் வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ ஐம் ஹாப்பி வித் இட். இதை நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்மோக்கி ஐ பேலட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக்லாம் இருக்குது. எனக்கு பிளாக் கலர்லாம் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். ஐஷேடோ மேலே இருக்க ஒரு கிரேஸ்னால ஃபர்ஸ்ட் சம்மந்தமே இல்லாமல் ஐஷேடோ காமிச்சிட்டேன். அடுத்து இப்போ ரேண்டமாக ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் உள்ள போகலாம். ஸ்கின் கேர்னு பெருசாக எதுவும் எடுக்கல. NYB SKINfident வைட்டமின் C + வைட்டமின் B3 ஃபேஸ் சீரம் எடுத்திருக்கேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ட்ரை பண்ணலாமே. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணலை, அதனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு மேக்கப் பேஸ் ஸ்கின் கேருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த சீரம் நான் பிக் பண்ணியிருந்தேன். இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வைட்டமின் C அண்ட் வைட்டமின் B3 தான் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு NYBயோட லிக்விட் ஃபவுண்டேஷன் டியூவி ட்ராப்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஷேட் பார்த்தீங்கன்னா நம்பர் 9. ஆனால் கண்டிப்பாக லைட் ஷேடாக இருக்குது. யூஸ்வலாக இவங்களதுல வந்துட்டு டார்க் ஷேட்னா லாஸ்ட்டு டார்க்கர் கலர்ஸ்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கும், லைக் 7க்கு மேலே இருக்கும். அதில் பார்த்து பிக் பண்ணது. ஷேட் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரில. பட் கண்டிப்பாக நல்ல ஷேட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ப்ராடக்ட் ஆகிடுச்சு. அடுத்து காம்பேக்ட் பவுடர் NYBயிலேருந்தே ரன்வே ரேடியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர், ஷேட் ஃபேர் பேஷ். இதுவும் வந்துட்டு டஸ்கி ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது. பட் ஹைலைட்லாம் பண்ணுறோன்னா ப்ராப்ளி இது வந்து நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக பவுடரை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் போடுறேன். அப்போ என்னோட ஃபேஸை வந்து எனக்கு ஹைலைட் பண்ணோன்னா மட்டும் இது ப்ராபப்ளி வந்து செட் ஆகும். அடுத்து வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ் கிட். இதில் வந்து 5 ப்ரஷஸ் இருக்குது. ஒரு ஃபேன் ப்ரஷ், ஒரு அப்ளிகேட்டர், ஐஷேடோ அப்ளிகேட்டர் ப்ரஷ், ஒரு பவுடர் ப்ரஷ் மாதிரி இருக்குது. இதை வச்சு ப்ளஷ் அப்ளை பண்ணலாம், பவுடர் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ், அப்புறம் ஒரு லிப் ஃபில்லிங் ப்ரஷ் மாதிரி இருக்குது. எல்லாமே சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷஸ். ஸோ ப்ராபப்ளி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பவுடர் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். இப்போ சாம்பிளுக்கு வேணால் இதில் நம்ம ப்ளஷ் போடுவோம். ப்ளஷ்க்குமே வந்துட்டு NYBயில் வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ப்ளஷஸ் இருக்குது என்கிட்ட. ஒன்று நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இன்னொன்று நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஐம் குவைட் ஹாப்பி வித் த ப்ளஷஸ். ஏன்னா சூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது, நல்லா பிளெண்ட் ஆகுது, அழகாக இருக்குது. ஷேட்ஸுமே நிறைய இருக்குது, டஸ்கி ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. என்கிட்ட இருக்க 2 ஷேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சன்டவுன் ரெட், நல்ல ஒரு டீப் ரெட் டோன். அதுக்கப்புறம் சிசில்ட் பிங்க்னு ஒன்று இருக்குது. இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மோவ் பிங்க் கலர். ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இப்போ இந்த சன்டவுன் ரெட்டை கொஞ்சமாக இந்த பவுடர் ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு வந்தவொடனே ட்ரை பண்ணேன். அப்போயே நல்லா பிக்மெண்டடாக சூப்பராக இருந்தது. செம்ம பிக்மெண்டட் இங்கே தெரியுதா நான் போட்டதும்.
இருங்க. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது ப்ளஷ்ஷை விட எனக்கு ஹைலைட்டர் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்க போகுது எனக்கு. ஸ்பீக்கிங் ஆஃப் ஹைலைட்டர்ஸ், NYBேலே புதுசாக ஹைலைட்டர்ஸ் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. NYBேயோட ஃபைன் ஷிம்மர் ஹைலைட்டர்ஸ். ஆக்சுவலாக இதுவுமே செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இருங்க, இன்னொன்று இருக்குது, அதையும் காமிக்கிறேன். 2 ஷேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஷாம்பெயினி பாப் கலர் மாதிரி இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் ப்ரான் ஸ்டோன் கலந்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ப்ரஷ்லேயே தான் எடுத்துக்கிறேன். ஃபேன் ப்ரஷ் கூட இருக்குது, நீங்கள் அதில் கூட அப்ளை பண்ணலாம். எனக்கு ஃபேன் ப்ரஷ் பெரிய ஃபேன் கிடையாது. நான் ஃபேன் ப்ரஷ்க்கு என்னோட லைக்கிங்க்கு இன்னும் கொஞ்சோண்டு இது வந்து ஃபைனாக மில் பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும். கேமராவில் இது பார்க்க இப்போ நல்லாயிருக்கும், பட் நேரில் பார்க்குறதுக்கு ஆப்வியஸாக தெரியும் ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்றது. அது தெரியாமல் இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபைனாக இருக்கலாம். ஹைலைட்டர்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணுற விதத்தில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஆப்வியஸாக தெரியாது. கையில் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஹைலைட்டர்ஸ் ஓகே. அடுத்து அழகாக ஒரு மேக்கப் பவுச் கூட வந்துட்டு இருக்குது இவங்களதுலே. ஸோ நல்லா இருக்குது, டீசெண்டான ஒரு பவுச். ஆஃபர் டைம்லலாம் வாங்குங்க, கண்டிப்பாக செம்ம ப்ரைஸில் கிடைக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரே ஒரு பாக்கெட் இருக்கிற மாதிரியான ஒரு பவுச். ஸோ புதுசாக நான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சி வாங்கினேன் சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் NYB. இதெல்லாம் தான் நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். இதை ட்ரை பண்ணி ப்ராப்பரான ஒரு லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பேஸ் இல்லாமல் வேறு பேஸோட ஐஷேடோலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி எல்லா கலர்ஸும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம்ட்டு நான் ஒரு பிளானில் இருக்கேன். ப்ராபப்ளி அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு அது ஒரு டியூட்டோரியலாக கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். எனக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ளஷ், ஹைலைட்டர் அண்ட் ஐஷேடோ பேலட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஓகே சொல்லுவேன். ப்ரஷஸும் நல்லா இருக்குது, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா இந்த ப்ரஷஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.